நம்ம மனசு ஒரு நாய்க்குட்டி மாரிங்க. ஆனா, அது 1 இல்ல 2. நமக்குள்ள இருக்கிற நாய்க்குட்டிக்கும், 4 யுகத்துக்கும், 4 பருவத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க உங்க சரியான நாய்க்குட்டிய கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் வெறி பிடிச்ச நாய் கூடவே சுத்துற மாரி ஆயிரும். ஸோ, நமக்குள்ள இருக்கிற சரியான நாய்க்குட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 யுகங்களுக்கும், 4 பருவங்களுக்கும் நம்மள ஆட்டி வைக்கிற நாய்க்குட்டிகன்னு எல்லாத்த பத்தியும் முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்குள்ள 2 நாய்க்குட்டி இருக்குங்க. அதுல ஒரு நாய்க்குட்டி உங்கள பாஸ்ட்டுக்கோ, ஃபியூச்சருக்கோ கூட்டே போகாது. அட் பிரசன்ட்ல மட்டும் தான் இருக்கவே வைக்கும். அதாவது உங்கள சந்தோஷமா மட்டும் தான் அது இருக்கவே வைக்கும். இதுல 2வது ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டியோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? தன்ன சுத்தி வந்திருக்கிற எக்ஸ்டர்னல் டேட்டாவெல்லாம் தூக்கி போட்டு, நம்ம இருக்கிற பிரசன்ட்லயே நம்மள பாஸ்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ கொண்டோய் உட்கார வச்சு நம்மள ஒரு ஷீல்டோடவே அது புரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது புரொடெக்ட் பண்றதுக்கு காரணம், நமக்கு என்ன டேட்டா இன்புட்ஸ் வந்துச்சோ, அந்த டேட்டா இன்புட்ஸ்‌க்கு தான் அது வேலையே செய்யும். ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, இந்த கோவம், வெறுப்பு, துக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்ச நாய்க்குட்டி மாரி. இந்த மனநிலையெல்லாம் நீங்க வரும்போது, உங்கள ஒரு செகண்ட் உள்ள உத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பீங்க. ஏன் இது நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லன்னா, அப்படியே ஆப்போசிட்டா ஜம்ப் பண்ணி ஃபியூச்சர்க்குள்ள போயிருவீங்க. ஃபியூச்சர்க்குள்ள போறது அப்படின்னா, இதனால இனி என்ன நடக்கும்? ஸோ இதிலிருந்து தப்பிக்கணும்னா, நான் இப்ப என்ன ஸ்ட்ராங்குன்னு காட்டிக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங்குன்னு காட்டிக்கிறதுக்காக, நமக்குள்ள இருக்கிற அந்த வெறி பிடிச்ச நாய நம்ம வெளிய எடுத்து விட்டுருவோம். என் மேல வந்து அந்த பிரச்சனை வந்துறக்கூடாது. ஸோ நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத மட்டுமே தான் அது யோசிச்சுட்டே இருக்கும். இந்த 2 நாய்க்குட்டிகள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்மளோட 4 பருவத்தையும் 4 யுகங்கள பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கணும். இங்க யுகங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, சக்தி யுகங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. திரேதா யுகம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நடந்தது. துவாபர யுகங்கிறது அதுக்கு அடுத்து நடந்தது. இப்ப நம்மலாம் கலியுகத்துல இருக்கோம்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிறோம். ஓகே. அது அந்த அந்த கூற்று பிரகாரம் அது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா, அது வெறும் கூற்றா பார்க்காம, அதுக்குள்ள என்ன புரிதல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்பவுமே அந்த 4 யுகமும் ஒரு மனிதனோட வாழ்வுல இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது இப்படி பார்க்கலாங்களா? இப்ப 4 யுகம்ங்கிறது என்ன? சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்மளோட 4 பருவங்கள் என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? 1 குழந்தை, அடுத்து வளர்ற குழந்தை, அப்புறம் வளர்ந்த குழந்தை, அதுக்கப்புறம் வாழணும்னு நினைக்கிற குழந்தை. நம்ம இங்க எல்லா நேரத்திலயுமே குழந்தையா தான் இருக்கிறோம். அத வயச வச்சு நம்மளே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இப்ப குழந்தை, அவன் வந்து வாலிபன், அவன் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா நடுத்தர வயசுல இருக்கிறவங்க, அதுக்கடுத்து இருக்கிறவங்க வந்து முதியோர்கள். இப்படி நம்ம தான் மாத்திக்கிறோமோ தவிர, ஆனா உண்மையா பார்த்தா நம்ம எல்லா இடத்துலயுமே குழந்தையா தான் இருக்கிறோம். அந்த குழந்தைத்தனத்த நம்ம எல்லா இடத்துலயும் அனுபவிக்கவும் முடியும். இப்ப இந்த யுகங்கள் வாரியா சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுவும் நம்ம லைஃப் ஸ்டைலும் எப்படி ஒத்துப்போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்களா? இப்ப சக்தி யுகம்னா 840 வயசு வாழ்வாங்க. கிட்டத்தட்ட 15 அடி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இத நான் வயசா கூட பார்க்கல. கிரகிக்கிற தன்மையா பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு புரிதலோட இடமா பார்க்குறேன். நீங்க ஒரு குழந்தைகிட்ட பாருங்களேன். அதுகிட்ட கிரகிக்கிற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நீங்க சொல்ற எதையும் அந்த குழந்தை வந்து அப்படியே ஏத்துக்கலாம் செய்யாது. அதுக்கு புரிஞ்சா மட்டும் தான் அது ஏத்துக்கும். அதே நேரத்துல அந்த குழந்தைய தனியா விட்டு நீங்க வெளிய எங்க வேணா, எத வேணா பேசலாம். அந்த விஷயம் அந்த குழந்தையால கிரகிக்க முடியும். இப்ப அதுல வந்து எல்லாரும் 15 அடி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 15 அடிங்கிறது கிரகிக்கிற தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையால ரொம்ப வாஸ்ட்டா தன்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கிரகிக்க முடியும். அதாவது நீங்க பேசுற விஷயம் மட்டும் இல்ல. தன்ன சுத்தி நடக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும், எல்லாத்தையும் நல்லதா கிரகிக்க முடியும் அந்த குழந்தையால. அதனால தான் சக்தி யுகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. குழந்தை பருவமா இருக்கிற எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தான். இப்ப அந்த வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அவங்க குடுக்குற சில இன்புட்ஸால தான் அந்த குழந்தைங்க கரப்ட்டே ஆகுறாங்க. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப அடுத்து வளர்ற குழந்தைங்க. திரேதா யுகம். திரேதா யுகம்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு 80, 90% நல்லவங்க இருப்பாங்க. ஒரு 10% கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அத அப்படியே நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் பண்ணி பாருங்க. ஒரு 7 வயசுலருந்து ஒரு 25, 30 வயசு வரைக்கும் நம்ம வளர்ற குழந்தைங்க. இப்ப தான் அந்த வீட்ட விட்டு வெளிய வருவோம். இதுவரைக்கும் அந்த குழந்தை வீட்ல இருக்கும்போது, எல்லாருமே நல்லவங்க தான் அதுக்கு. வெளிய வரம்போது தான், வெளிய இருக்கிற ஆட்கள பார்க்கும். அப்பவும் அதுக்கு நல்லவங்க நெறைய பேர் கண்ணுக்கு தெரிவாங்க. அதே நேரத்தில சில கெட்டவங்களும் கண்ணுக்கு தெரிவாங்க. கெட்டவங்க இன் சென்ஸ் என்ன? தன்னோட புரிதலுக்கு ஒத்து வராத சிலரையும் அந்த குழந்தையால பார்க்க முடியும். அங்க திரேதா யுகம் எப்படியோ, அதே தான் இந்த குழந்தை பருவத்தில நம்ம வளரும் குழந்தையா இருக்கும்போது. ஒரு 10 வயசுலருந்து 25, 30 வயசு இருக்கிற பசங்களுக்குள்ளலாம் நீங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்‌க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாய்ங்க. ஃபேமிலிய விட்டு அவனுங்க வெளிய போயி, தனக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கிற இடம். அதான் அந்த புரிதல்ல அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இப்ப என்னன்னா, முதல்ல வீட்ல குடுத்த ஒரு டேட்டா மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எக்ஸ்டர்னல் டேட்டாவா வெளிய இருந்து நெறையா வர ஆரம்பிக்கும். அதனால தான் அதோட
ஆயுட்காலமா அதில என்ன சொல்லியிருப்பாங்க, 240 வயசுன்னு இருப்பாங்க. அதோட ரீசன் என்ன அப்டின்னா, அந்த கிரகிக்கிற தன்மையில ஒரு ஒரு அளவு நம்ம குறைஞ்சிருப்போம். ஏன்னா, ஆல்ரெடி சில விஷயம் வந்திருக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு மட்டும் தான் நீங்க அத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அதில வந்து 10 அடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில தான் அந்த வளர்ற குழந்தைக படிக்கிற நேரம். தனக்கான விஷயத்த சொல்லிக் குடுக்கும்போது புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வருவாங்க. குழந்தையா இருக்கும்போது அனுபவப்பட்டு புரிஞ்சுக்குவாங்க. அத கிரகிச்சு புரிஞ்சுக்குவாங்க. இங்க சொல்லிக் குடுத்து புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வருவாங்க. அவங்க கிரகிக்கிற தன்மைங்கிறது, தனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு அத தெரிஞ்சுக்கிற இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு இந்த சர்டன் பீரியட் அப்படிங்கிறது, அவங்களோட புரிதல ஒத்த நெறைய பேரும் கூட இருப்பாங்க. அதே நேரத்தில அவங்களோட புரிதலுக்கு ஒத்து வராத சிலரும் இருப்பாங்க. இதுல புரிஞ்சவங்க இருக்கிறது தான் அதிகம். இதுக்கு அடுத்து வர்றது துவாபர யுகம். இது ஒரு கல்யாணம் பண்ணி வேலைக்கு போறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். வளர்ந்த குழந்தைங்க. அவங்களோட அதாவது அந்த புரிதல் எல்லாம் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இனி அத வச்சு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த இடத்துக்கு போகும்போது பாருங்களேன், ஒரு குடும்பத்துக்காக ஓடுறவன், தான் குடும்பத்துக்காக மட்டும் தான் இருப்பான். அவன சுத்தி இருக்கிற எல்லா சோர்ஸஸ்லயுமே, என் குடும்பத்துக்கு நான் என்ன கொண்டு வர முடியும்? அப்படிங்கிறத தான் அவன் யோசிப்பான். இதத்தான் துவாபர யுகம்ல கெட்டவங்க நெறையா இருப்பாங்க. நல்லவங்க கம்மியாயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இது கெட்டவங்க, நல்லவங்கன்னு இல்ல. நீங்க பார்க்குற விஷயத்த சின்னது பண்ணியிருப்பீங்க. உங்களோட குடும்பத்துக்கு தேவையானத எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியாவது இங்க கொண்டு வந்துரணும். அப்படிங்கிற மனநிலைக்கு போயிருவோம். அது சரியா, தப்பாங்கிறத தாண்டி, இந்த இடத்துல போம்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த 2வது நாய்க்குட்டின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? தன்ன பாதுகாத்துட்டே இருக்கிற நாய்க்குட்டி, அது மொத்தமா வெளிய வந்து நிக்கும். அது வெரி ரெஸ்ட்ரிக்டட். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன தாண்டி அவ்ளோ சீக்கிரம் வெளிய போயிறாது. தனக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் பக்கத்துல விடும். நம்மள பிரசன்ஸ்ல இருக்க வைக்கவே செய்யாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க இன்னொருத்தங்கள பார்க்குறீங்கன்னா, அந்த மாரி நான் எப்படி ஆகுறது? அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாரி எப்படி ஆகுறது? இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படியான மனநிலைய திரும்ப திரும்ப உங்கள்ட்ட குடுத்துட்டே இருக்கும். அந்த மொமெண்ட்ட உங்கள என்ஜாய் பண்ண விடாது. இது 3வது யுகம். இதுவும் வளர்ந்த குழந்தைங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். இப்ப 4வது யுகம். கலியுகம் அப்படிங்கிறது. கலியுகம்னா எல்லாருமே கெட்டவங்க. இந்த உலகமே அழிவ நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மனுஷனோட ஆயுட்காலமா சொல்றது 100 வயசு. வெறும் 5 அடி தான் வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா, வாழணும்னு நினைக்கிற குழந்தைங்க. இவங்க ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்டத்தட்ட தன்னோட லைஃப்ல எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்து, இப்ப அவங்களுக்கான ஒரு புரிதலா ஒண்ணு கிடைச்சிருந்திருக்கும். அவங்க பிரசன்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்கனால முடியாது. அவங்க தன்ன தாண்டி யாரையுமே பெருசா பார்க்க மாட்டாங்க. தான் இருந்துறணும், தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிருவாங்க. இந்த வாழணும்னு நினைக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க யார் கூட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா, குழந்தைக கூட மட்டும் தான். ஏன்னா, அதுங்க தான் முழுமையான அன்ப குடுக்கும். அந்த குழந்தைகளுக்கு தான் இவங்களும் முழுமையான அன்ப குடுப்பாங்க. ஏன்னா, அங்க தான் அவங்கனால பிரசன்ட்ல இருக்க முடியும். இப்ப கலியுகம்னா, அழிவு அப்படிங்கிற மாரி, வாழ நினைக்கணுங்கிற குழந்தைங்கிறது கிட்டத்தட்ட தன்னோட வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசெல்லாம் தாண்டி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 60 வருஷம் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? இனிமேலாவது நமக்கு புடிச்ச மாரி வாழணும். அதனால தான் அவங்க குழந்தைகிட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த கலியுகம் அப்படிங்கிறது அழிவு அப்படின்னாலும், அந்த கலியுகம் டைரக்ட்டா கனெக்ட் ஆகுறது சக்தி யுகத்து கூட தான். எப்படின்னா, இந்த வாழ நினைக்கணுங்கிற குழந்தைங்க, டைரக்ட்டா போய் கனெக்ட் ஆகுறது குழந்தை கூட மட்டும் தான். இந்த 4 யுகமும், 4 பருவங்களும் எப்படி ஒண்ணா இணையுது அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இதுல இப்ப நம்ம எப்படி நமக்கான நாய்க்குட்டிய ட்ரெயின் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. சின்னதிலிருந்து இப்ப எப்படி நம்ம டியூன் ஆயிருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம அடுத்த இடத்த நோக்கி ஓடணும், ஓடணும், ஓடணும்னு சொல்லி தான் நெனைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, உங்களுக்குள்ள அந்த பிரசன்ட்ல இருக்கிற நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா? அது நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அத உங்ககிட்ட கொண்டாந்து குடுத்துரும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்? இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்ன்னு சொல்லி நெறைய கேள்விகளா வச்சுட்டே இருக்கிறோம். அந்த கேள்விகள் அதிகமாக, அதிகமாக உங்கள சுத்தி இந்த தேவையில்லாத அந்த நாய்க்குட்டி தான் வந்து நிக்கும். உங்களுக்கு தேவையான அந்த நாய்க்குட்டி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, உங்க மனசுல முதல்ல ஒரு அமைதி இருக்கணும். அட் பிரசன்ட்ல நம்ம வாழ நினைக்கணும். இப்ப அட் பிரசன்ட்ல எப்படி வாழ்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க மனச புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம மனச நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஆனா, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயமும் நம்ம மனச நம்ம பார்த்த இந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ வச்சு புரிஞ்சுக்கிறது தான். நம்ம நெறைய விஷயத்த எக்ஸ்டர்னல் டேட்டாவாவே போட்டுருக்கோம். அதனால தான் நம்ம நெறைய இடத்துல ஷீல்டு போட்டு நிக்கிறோம். அது உங்களோட இன்டர்னல் டேட்டாவா மாறிருச்சு அப்டின்னா, அது உங்களோட கேரக்டரிஸ்டிக்கா மாறிரும். அது அப்படி மாறிருச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அட் பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. இத சார்ந்து சித்த சத்தி ரகசியம்னு சொல்லி நம்ம ஒரு ஒன் ஆன் ஒன் கிளாஸும் கண்டக்ட் பண்றோம். அதுல கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க, கீழ தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம். இப்ப அந்த 2 நாய்க்குட்டிகள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
உங்க மனச பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தேவையில்லாத நாய்க்குட்டிய தள்ளி வச்சுட்டு, உங்கள எப்பவுமே அட் பிரசன்ட்ல ஆனந்தமா வச்சிருக்கிற இந்த நாய்க்குட்டியோட நீங்க பயணிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, நீங்க எதையும் எக்ஸ்டர்னலா கேட்கவெல்லாம் வேணாம். உங்க மனசுல ஒண்ணு நெனச்சீங்கனாவே, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புரிதல குடுத்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், நீங்க அத கீழ கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான புரிதலையும் நம்ம அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல பேசலாம். என்னைப் போன்றே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க. நன்றி.